Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த மேட்ச்க்கு முன்னாடி நாள் நைட் டனகா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் இயர் பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கறத காட்டுறாங்க. டனகாவோட ஃப்ரெண்ட்ஸுமே பாரா ஃபைனலி டனகா கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படிலாம் சொல்றீங்க? ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சதுனாலயா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, எந்த சான்ஸுமே இல்லாம எப்பறா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது அப்படின்னு டனகா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ட்ரை பண்ணி சான்ஸ் தராதால்னா யாரு நம்ம கியோகோவை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னோசென்ட்டா கேக்குறான். அது வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பா போயிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து வாட்டனக பீச் வாலிபால் எல்லாம் அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு போறேன். அதே மாதிரி என் ஏஜ் பொண்ணுங்கலாம் வந்து என்கரேஜ் பண்ணா நான் பாட்டுக்கு ஜாலியா போறேன். ஆனா இது வேற, இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் டனகா. ஆமாடா எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னோசென்ட்டா வந்துட்டு ஆமா இவன் ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்கூலுக்கு வந்த ஒரு இன்சிடென்ட்டே மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. செகண்ட் இயர் பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தப்ப டனகா மட்டும் ரொம்பவே சீரியஸ் இருப்பான். என்னடா இவன் கூட நம்ம விளையாட போறோம் அப்படின்ற மாதிரி தான் மத்த செகண்ட் இயர் பசங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அப்படியே கியோகோ அப்படியே ஒரு ஹீரோயின் என்ட்ரி மாதிரி ஒன்னு தரவும் டனகாக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுது. திடீர்னு என்ன நினைச்சான்னு சொல்லி தெரியல. என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறான். கியோகோ அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு முடியாது போட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவனுக்கு இடி விழுந்த மாதிரி அப்செட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த செகண்ட் இயர் பையனும் அதை நினைச்சு பாக்குறான். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் யாருமே எதிர்கூட பாத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டனகா எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எப்பவுமே ஹானஸ்டா இருப்பான் அப்படின்னு இன்னோசென்ட்டா சொல்றான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மேட்ச்க்குள்ள வராங்க. ஆல்ரெடி யாமகுச்சி ஒரு சர்வீஸ் பாயிண்ட் எடுத்து தான் 23-22 சொல்லி கரசனோவை லீடிங்க்கு கொண்டு போயிருப்பான். இப்பயும் அதே மாதிரி ஒரு ஜம்ப் ஃப்ளோர் அடிக்க இந்த வாட்டி அவங்களோட ஏஸ் கரெக்டா ரிசீவ் பண்ணி தரான். ஆட்ஸ் மூவ் அது அவங்களோட பிளாக்கருக்கு போட அவன் அடிக்கிற பால யாமகுச்சி எப்படியே எடுக்க ட்ரை பண்றான். பட் ரொம்ப பின்னாடி போயிருது. டனகா எப்படியோ உளுந்து போய் எடுக்க பாக்குறான். பட் அடி வாங்கி திரும்ப வந்துடுறான். இப்போ அவங்க டீம்ல இருந்து ஒரு பிஞ்ச் சர்வர் உள்ள இருக்காங்க. அவன் ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஜம்ப் சர்வீஸ் அடிக்க அதை டைச் கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். கொஞ்சம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கோட்டுக்குள்ள இல்ல, ஆப்போனன்ட் கோட் சைடு போய்கிட்டு இருக்குது. நமக்கு இன்னுமே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகவரா சொல்றான். அப்ப என்னடான்னு பார்த்தா திடீர்னு காஜமா அந்த சைடு கோட்டுக்குள்ள போய் பால வெளியே கூடி தூக்கி விடுறான். சரி அந்த பால நான் உள்ள தள்ளிக்கிறேன் அப்படின்னு தேட்டு சொல்ல தர வரும்போது ஆசைக்கு வந்துட்டு நான் தாண்ட ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பறந்து அதை அடிச்சு வாசல் வாங்கி தரான். டே ஆசையே ஒரு ஏஸ் மாதிரியே நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிஷன் சொல்ல சூக்கி வந்துட்டு டே அவன் உண்மையிலே ஏஸ் தாண்டா அப்படின்னு சொல்றான். காஜமா பண்ண இந்த ஒரு மூவ் வந்துட்டு வாலிபால் ஆக்சுவலா இல்லீகல் தான். ஆப்போனன்ட்டோட கோட்டுக்குள்ளதான் நம்ம போக கூடாது. கோட்டுக்கு வெளியே எந்த சைடுனாலும் போய் பால வந்து நம்ம சைடு எடுத்து விட்டுக்கிடலாம். இப்ப பார்த்தா கராசுனோ டீம் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்ப அப்படியே பால் ரேலே கிட்ட அவங்க டீமோட அட்டாக்கர் அடிக்கிறான். அந்த பிளாக்ல பட்டறதுனால டைஸ் எப்படியோ எடுத்து தந்துடுறான். அந்த பால காஜியமா சூக்கிக்கு செட் பண்ற மாதிரி அப்படியே பின்னாடி டனகாக்கு செட் பண்றான். ஆனா அவங்களோட பிளாக்கர் இதை செம ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டு கரெக்டா டனகாவை பிளாக் பண்ணிடுறான். இப்ப பார்த்தா ஆட்ஸ்மோ தான் சர்வீஸ் பண்ண போறான். கோச்சுக்கே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவனை ஒரு சர்வீஸ்க்கு மேல அடிக்க விட்டுறாதீங்கடா அப்படின்ட்டு. ஆட்ஸ்மோ சர்வீஸ் போட போகும்போது அவங்க கோச் டைம் அவுட்ல சொன்னதை நினைச்சு பாக்குறான். இன்னைக்கு நம்ம அவங்களோட கூட விளையாடுறத வச்சு பாக்குறப்ப அவங்க டீம்ல 5 நம்பர் பிளேயர் மட்டும் தான் அவனோட ஃபுல் கேம் விளையாடல. மத்த எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க. சோ அவனை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆட்ஸ்மோ டனகாவை பாக்குற பார்வையிலே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு தான் இவன் சர்வீஸ் அடிக்க போறான் அப்படின்ட்டு. இது ஒண்ணு இங்க புதுசு இல்லடா, எல்லா டீமும் மோஸ்ட்லி என்னைய தான் கார்னர் பண்ணுவாங்க. வா முடிஞ்சா ஒன்னால என்கிட்ட இருந்து பாயிண்ட் வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு நிக்கிறான் டனகா. ஆட்ஸ்மோ ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா சர்வீஸ் பண்ண அந்த பால் டனகா கரெக்டா ரிசீவ் பண்ண வரும்போது நிஷன் கரெக்டா கையை விட்டு அவன் எடுத்து வந்துடுறான். டனகாக்கு மனசே கேட்கல, என்னடா இது நான் ஃபுல்லா ஒரு லூசராவே இங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அப்படியே டீமோட சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு மூவ் ஆக டைச்சி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப ஆசைக்கு சர்வீஸ் பண்றான். அவங்க டீம் லிப்ரோ அதை ரிசீவ் பண்ண ஆட்ஸ்மோ வந்து ஒசாமுக்கு செட் பண்றான். பட் இந்த வாட்டி கொஞ்சம் சிங்க் ஆகலாம். அவன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள தள்ளி விடுறான். காகியமா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு டனகாக்கு ரொம்பவே தள்ளி தான் போடுறான். ஆனா அவங்களோட பிளாக்கர் பயங்கர ஃபாஸ்டா இருக்கிறான். அவ்வளவு தூரம் ஓடி போய் டனகாவை கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். அந்த பால் நிச்சயமா எப்படியோ உளுந்து எடுக்கிறான். அந்த பால் ஆட்ஸ்மோ வந்து அவங்க டீமோட பிளாக்கருக்கு செட் பண்ண டனகா இந்த வாட்டி சூக்கியோட ஹெல்ப் பண்றதுக்காக பிளாக் ஏறான். இந்த வாட்டி விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவன் கட் பண்ணி அடிக்கிறான். டைச்சி எப்படியோ கையை வச்சு மேல தூக்கி விடுறான். டனகா பின்னாடி ஓடி போகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறான் நான் இன்னைக்கு என்னதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆசையை வந்துட்டு டனகாக்கு தான் செட் பண்றான். இந்த வாட்டி கரெக்டா அவன் ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்துட்டான். அதே இடத்துல அடிக்க ட்ரை பண்றான். பட் அவன் அடிக்கும் போது பால் அவுட்ல போய் விழுந்துருது. பட் அது சூப்பரான லைன் ஷாட் தான். போகுட்டோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கான. அகாசியும் பார்த்துட்டு என்ன ஓவர் ஆக்டிங் பண்றானோ இல்ல அப்படி தெரியல. ஆக்சுவலி இந்த இனாரசாகியோட பிளாக்கர் எல்லா பக்கமும் டக்கு டக்குன்னு மூவ் ஆகி கராசுனோவை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்குது. கராசுனோக்கு இன்னுமே ஃபாஸ்டா லேண்ட்ன்ற ஒரு பிரஷரை ஏற்படுத்துது. அதுவே அவங்களோட மிஸ்டேக்க இன்னுமே ஃபாஸ்டா பண்ண வைக்குது அப்படின்னு தான் அகாசி நினைக்கிறான். போகுட்டோமே சொல்றான் அதுலயும் மிக முக்கியமா அந்த 5 நம்பர் டனகாக்கு தான், அவனுக்கு தான் இது எல்லாமே பேடா நடக்கிற மாதிரி தெரியும் அப்படின்றான். அப்பதான் டனகாக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. அப்பதான் டனகா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பான். யாரும் அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பான். நான் தான் டனகா அவங்கள பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா சொல்லிக்கிட்டு இருப்பான். டைச்சி அப்பவே டனகாவை பார்த்து சொல்றேன் இவன் யாருக்குமே அடி பண்ணவே மாட்டான் பாரு அப்படின்ட்டு. கராசுனோ ரீசென்ட் டேஸ்ல அவ்வளவு சூப்பராலாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா என்னோட மனசுல கராசுனோ இன்னுமே ஒரு பவர் ஹவுஸா தான் இருக்குது. இங்க நிறையவே பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இருக்கதான் செய்றாங்க அப்படின்னு டனகா மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனா ரியாலிட்டி என்னன்னா இங்க அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு அவனுக்கு போக போக தான் தெரியுது. மத்த டீம்ல நம்மளோட ஜிம் பிராக்டிஸ் பண்றதுக்காக கேக்குறாங்க. சோ நம்ம இன்னைக்கு வெளியே தான் ஆட போறோம் அப்படின்னு டைச்சி சொல்ல என்னடா இது வழக்கம் போல எப்பயுமே இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டனகா கோவப்படுறான். எப்பா இப்பயாவது கொஞ்சம் நாளா நம்ம உள்ள விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு முன்னால நமக்கு அது கூட கிடையாது. அதனால நீ இப்ப கிடைச்சத வச்சு என்ஜாய் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் வெளியே வச்சு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சரி வா வெளியே போய் பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு டைச்சி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறான். அடுத்து இவங்க பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் போய் விளையாடுறாங்க. அங்கேயும் தோத்துட்டு தான் வெளியே வராங்க.
போறாங்க. அவங்க போகும்போதே உள்ள அந்த ஆப்பனன்ஸ் எல்லாம் பேசதான் செய்வாங்க இவங்களை கேவலமா. என்னடா இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி இல்ல, ஜஸ்ட் வார்ம் அப் கூட ஆகல, இவ்வளவு சப்பையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. டனக்கா வந்து நான் இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அடிக்கலாம் போவான். நீ இப்ப என்ன பண்ண போற, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு டைசி அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இன்னும் இப்படி பேசிட்டு இருக்காங்க, 2 அடியை போட்டு வந்தா இங்க எல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு டனக்காவும் சொல்ல, அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நமக்கு பின்னாடி எப்பவுமே இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம இந்த டீமோட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம், அதனால நமக்கு எதுவும் செட் ஆகல, அதுக்கு நீங்க இப்பெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க இப்படி பேசுறாங்கன்னா அவங்கள நம்ம கேம்ல தான் வின் பண்ணணும், எனக்கு தெரியும் இது ஈஸி இல்லதான், ஆனா இது ரொம்பவே சிம்பிள் ஆனதுதான் அப்படின்னு டைசி சொல்றான். நீ புதுசு இல்லையா, அதனால உனக்கு இப்ப இப்படிதான் இருக்கும், ஆனா போக போக நீ நிறைய மேட்சஸ் எல்லாம் போறப்ப நமக்கு பின்னாடி இப்படிதான் பேசுவாங்க, அப்ப நீ பழகிப்ப அப்படின்னு சொல்றான். நம்ம டீமுக்கு பின்னாடி இருந்து எல்லாருமே விங்லெஸ் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி தான் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு 3 பேர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்படியே சடனா சீரியஸ் ஆகுறாங்க. அப்பதான் டனக்காக்கு இவங்க 3 பேர் மேல ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்டே வரும். அவங்க என்னதான் என்னோட 1 வருஷம் சீனியரா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே நான் ஒரு பெரிய அடல்ட்ஸ் மாதிரி தான், ஒரு கைடன்ஸா தான் நான் அவங்களை இதுவரை பாத்திருக்கேன் அப்படின்னு நினைப்பான். அவங்க 3 பேர் மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது. இப்ப 2 டீமுமே 25ல வந்து நிக்கிறாங்க. டைசின் டனக்கா முதுகிலே தட்டி நீ அடிச்சா நல்லா சாட்டுறாங்க, எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இருந்தாலும் டனக்காக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. அது நம்மளோட டனக்கா, அவன் எப்பவும் ஓகேவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்ல ஒரு பையனை சொல்ல, இனோஷிட்டா வந்துட்டு ஆமா அவன் ஓகேவா தான் இருப்பான், ஒரு டீமுக்குள்ள எப்ப என்னெல்லாம் பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி டனக்கா தான் தடுத்து வைப்பான், சோ அவன் தான் டீம்ல ஒரு முக்கியமான ஆளு, அவன் எப்பவுமே டவுனே ஆக மாட்டான் அப்படின்னு இனோஷிட்டாவும் சொல்றான். இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது, பால் டேப்ல பட்டு ரொம்ப முன்னாடி வருது, வேற வழி இல்லாம காயமா ஃபர்ஸ்ட் டச் எடுக்க சூக்கி வந்து செகண்ட் டச் செட் பண்ண வரான். ஆல்ரெடி டனக்கா இப்படிதான் ஒரு வாட்டி சரியா அடிக்காததுக்காக பாலே கேட்காம நின்றுப்பான். அது மாதிரி இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே கோச்சு கேட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான். அதனால இந்த வாட்டி நான் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கே போட அப்படின்னு சொல்லிட்டு சூக்கிட்ட கேட்கறான். ஆனா சூக்கி என்ன நினைச்சான்னு சொல்லி தெரியல, அப்படியே பேக் ரோல அவன் ஆசைக்கு போட்டுறான். டனக்கா அந்த இடத்துல லிட்டரலி அப்படியே உடஞ்சு போயிடுறான். அந்த பால ஆசையை அடிச்சு பாயிண்ட் வாங்கிதான். பட் டனக்காக்கு இது ரொம்பவே ஃபீலிங்கா இருக்குது, உன்னோட இன்னைக்கு ஏதோ சரியா லால போலே அப்படின்ற மாதிரி கனகாவோட ஃப்ரெண்ட் மகள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கா. ஹினாட்டா அன்னியாரா உள்ள வந்து டனக்காவை அப்படியே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூக்கி பிளாக் இருக்கும்போது நீ அவனுக்கு ஹெல்பிங் அவர் பிளாக் பண்ண பத்தியா, அது ரொம்பவே சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது, கூலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டனக்கா அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறான். இப்ப சூக்கி சர்வீஸ் பண்றான். ஒசாமா அந்த பக்கம் ஓட, ஹினாட்டா இந்த பக்கம் ஓட, 2 பேருமே அப்படியே ஈக்குவலா ஓடிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னனாலும் ட்ரை பண்ணு, ஒன்னாலாம் ஒத்தால நீ ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா அடிக்க வரும்போது நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டனக்கா இந்த பக்கம் கைய போட்டுறான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் வேற வழியே இல்லாம டைச்சி கையில அடிக்க, டைச்சி பக்காவா அதை ரிசீவ் பண்ணி தரான். காயமா பால செட் பண்ண வரும்போது அப்படியே ஒரு செகண்ட் டனக்கா அந்த பக்கம் பாக்குறான். டனக்கா ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். டனக்கா மனசுக்குள்ள நிறைய விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் ஜஸ்ட் ஒரு நார்மலான பீயிங் தான், நார்மலான கேம் பிளே, நார்மலான எபிலிட்டிஸ், ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் தான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி என்னை நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிடுவேன். அப்ப மட்டும் இல்ல இப்பவும் தான். ஆனா என்னால 180 சென்டிமீட்டருக்கு மேல வளரவும் முடியாது, எனக்கு அத்லெட்டிக் ஸ்கில்லும் அந்த அளவுக்கு வரும்னு சொல்லி கான்பிடென்ட்டா சொல்லவும் முடியாது. அதுலயும் இந்த வாலிபால் டீமை பொறுத்தவரை நான் ஒண்ணு இங்க பெஸ்டாலாம் கிடையாது. ஆனா இது எதுவுமே ஒரு ரீசனே கிடையாது நான் எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு. நான் இப்படி எல்லாம் எதுவும் நினைச்சது இல்ல. ஆனா கடந்த ஒரு 6 மாசமாவே என்னோட கேம் பிளே நார்மலா தான் இருக்குது. என்னோட மைண்ட் ஃபுல்லாவே எனக்கு நெகட்டிவிட்டியா வந்து நான்லாம் ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் தான் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன், ஹே மிஸ்டர் ஆவரேஜ், இது என்ன நீ இப்படியே தலை குனிஞ்சு இருக்கிறதுக்கான நேரமா? அப்படியே அவன் தலையை தூக்கிட்டு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறான். ஸ்டேடியமே அலற மாதிரி. காகியமாக புரிஞ்சு போச்சு, ரைட் தலைவன் ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அடிக்க வர்றான். டேய் நீ போட லூசு போயில அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா டனக்காக்கு மட்டும் தான் செட் பண்றான். அவங்களோட பிளாக்கரும் கரெக்டா ஓடி போயிடுறான். இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காகியமா கொஞ்சம் கடுப்போட தான் இருக்கிறான். டனக்கா வந்த வேகத்துக்கு நீ எந்த கைண்ட் ஆஃப் பிளாக்கரா இருந்தா என்ன, எந்த டேஷா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லா ஒரு ஷாட் அடிக்கிறான். லிட்டரலி செம்மையான கிராஸ் ஷாட் அது. அந்த பிளாக்கர் இனாரசாகி மொத்தமும் வாயை பொளந்து பாப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஷாட் அட்டாக் லைனுக்கு உள்ள எவனாலடா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டனக்காவோட அக்காக்குல ரொம்பவே எமோஷனல் ஆகுது. செகண்ட் இயர் பசங்க எல்லாருமே சூப்பரா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டனக்காவை பார்த்து. ஊரு பேரே தெரியாத கராசுனோ டாப் லெவல்ல இருக்க இனாரசாகிய போட்டு பொளந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் செட்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்குறவங்க செம்மையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடியுமே கியோகோ கிட்ட சொல்றாரு, நல்ல வேளை ஒரு செகண்ட் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. அது டனக்கா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாத, அவன் எப்பவுமே ஓகேவா தான் இருப்பா அப்படின்னு கியோகோவுமே சொல்றா. டனக்கா ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி கனகாவோட ஃப்ரெண்ட் அவட்ட சொல்றா. நான் சின்ன வயசா இருக்கும்போது என்ன எல்லாருமே ரொம்ப வளர்ந்தவன் சொல்றது எனக்கு ரொம்பவே பிடிக்காம தான் இருந்தது. ஆனா அதை டனக்கா தான் மாத்தி தந்தா எனக்கு. நான் பிளாக் பண்ணும்போது அவன் எக்ஸைட்டிங் ஆகி எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். அது என்னையவே ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சது எனக்கு. டனக்கா எப்பவுமே ஜென்யூனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பான். சோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹார்ட்டே உடஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு கனக்கா சொல்ல, இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. அடுத்த ஒரு 2 எபிசோட்ஸ்ல நேக்கமாவோட கேம் பிளேவை கொஞ்சம் தரமா காட்டியிருப்பாங்க. நேக்கமாவோட இருக்க எல்லா கேரக்டர்ஸுக்கும் சூப்பரா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தரிசனம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.